பிரச்சனை போல இருக்கே. என் மூக்குல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. லட்டு, ரசகுல்லா, ஜாங்கிரி. அதோ இப்போதைக்கு இந்த வழக்க ஊத்தி வைக்கிறேன். மதுவும் நானும் போய் வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாக்குறோம். அப்போ காணாம போன ஆடுகள்லாம் இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு. அப்பதான் ஆடெல்லாம் உன் கூட இருக்கும். என்னாச்சு? மதுவும் நானும் ஒரு திருடனை பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்கோம். திருடனா? எங்க? அது எங்க சாப்பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான். ரொம்ப தூரம் துரத்திட்டு போனோம். ஆனா பிடிக்க முடியல. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அட, சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. எங்க கிட்ட நிறைய ஜாங்கிரியும் ரசகுல்லாவும் இருக்கு. லட்டுவும் இருக்கு. மது பசி மயக்கத்துல ஏதோ வளர்றான். அவன் மட்டும் இல்ல, நானும் அப்படிதான் இருக்கேன். நீங்க நினைச்சா எங்க பசிய போக்கலாம். நீங்க அதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே ஒரு லட்டு கொடுத்தா உன்னை நீ எப்படி காப்பாத்திப்ப? நான் 2 கொடுத்தா காப்பாத்தலாம். இல்ல, ஒரு லட்டு கூட தர போறது கிடையாது. இதெல்லாம் சாயந்தரம் நடத்த போற பூஜைக்கு. உங்களை மாதிரி பசங்களுக்கு கிடையாது. அதுவும் எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? சாயந்தரம் பூஜை இருக்கா? இன்னைக்கு அந்த பூஜை. இன்னைக்கு பூஜை பண்ண போற அந்த புரோகிதர் எங்கள மாதிரி 2 பசங்களுக்கு இந்த லட்டு கொடுத்தா அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. சரிதானே? ஆனா பூஜைக்கு அப்புறம் கொடுங்க. கிருஷ்ண சொல்றது சரிதான். சூரியனுக்கு பண்ற பூஜை கோபியர்களுக்காக. பூஜை முடிஞ்ச உடனே இந்த பலகாரம் மொத்தத்தையும் சின்ன பசங்களுக்கு கொடுத்துருங்க. ஆமா மது, நானே உனக்காக எடுத்துட்டு வரேன். சரி, யாரு புரோகிதர்? சந்திரிகா அம்மாவையும் பிரபாவதி அம்மாவையும் கேட்டாதான் தெரியும். அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஏன் உங்க போக விட்ட? ஒரு லட்டு கூட கிடைக்கலையே. எதுக்கு ஒரு லட்டு? எல்லா லட்டும் நமக்கு தான். எல்லா லட்டுமா? ஏய், இருந்தாலும் வரேன். எப்படி இருந்தாலும் நான் தான் திருடுறேன்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி திருடிதான் பாப்போமே. எங்க போனாங்க இவங்க? சூரிய பூஜைக்காக இந்த பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நல்ல புரோகிதர் கிடைக்கலன்னா பாவம் வருத்தப்படுங்க. சந்திரிகா, அங்க பாரு, 2 புரோகிதர்கள். அட ஆமா, நம்ம பேசிட்டு வந்தது அந்த கதவு காதுல விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். சூரியன் நம்ம மேல எதுவும் கோச்சுக்க மாட்டாரா கிருஷ்ணா? நம்ம பண்ண போறது புனிதமான பூஜை மது. அவர் சந்தோஷம் தான் படுவாரு. ஒரு நிமிஷம், நீங்க 2 பேரும் பிராமணர்களா? ஆமா. நீங்க 2 பேரும் எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் சொல்ல முடியுமா? என் பேரு விஸ்வ சர்மா. நாங்க மதுரால இருந்து வரோம். நாங்க 2 பேரும் கந்தாச்சாரியரோட மாணவர்கள். கந்தாச்சாரியோட மாணவர்களா? பிராமண குலத்துல பிறந்த உங்களை மாதிரி புரோகிதர்களை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்காக ஒரு பூஜை பண்ணணும். அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல. நாங்க சின்ன பசங்களுக்காக தான் பூஜை பண்ணுவோம். இந்த பூஜை எங்களுக்காக இல்ல, எங்க வீட்டுல இருக்க சின்ன பொண்ணுங்களுக்காக. பொண்ணுங்களா? சே 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 சே. பொண்ணுங்களுக்காக நாங்க எதுவுமே பண்றது இல்ல. அப்படிதானே விஸ்வேஸ்வரமா? ஆமா. தேவிகள் தேவதைகளை கூட நாங்க வணங்க மாட்டோம். சூரியனை மட்டும் தான் வணங்குவோம். அந்த சூரிய பகவானுக்கு பூஜை பண்றதுக்கு தான் நாங்க உங்களை கூப்பிடுறோம். நீங்க சூரிய பூஜை தான் பண்ண போறீங்க. ஓ, சூரிய பூஜையா? அப்பா பரவாயில்ல. என்ன சூரிய பூஜை பண்ணலாமா? பண்ணலாமே. ஆமா, கண்டிப்பா நம்ம பண்ணலாம். அப்படின்னா சரி, உங்க வேண்டுகோளுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். சூரியன் கோவிலுக்கு சாயந்தரம் வந்துருங்க. எல்லா காணிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு நாங்க உங்க பூஜையை பண்றோம். வா, போய் ராதா, லலிதா, விஷாக்கா 3 பேர்கிட்ட சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கிருஷ்ணா, நீ வருவாய் எங்களுக்கு தெரியும். எங்களை தேடி
தேவையில்லாமல் கத்தி உங்கள் சக்தியை வீணடிக்காதீர்கள். நல்ல இளம் ஆட்டுக்குட்டி போல் நன்றாக இருங்கள். அப்பொழுதுதான் சுவையாக இருப்பீர்கள். கிருஷ்ணா உன்னை விட